மரண தண்டனை கொடுக்க சனகரிப் சங்கத்துக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் பாருங்க, இயேசு மரித்த பிறகு இவர்கள் தங்களுக்குள்ளே பலம் கொண்டு ஸ்தேவானை கல்லெறிய துணிந்து ஸ்தேவானை கல்லெறிந்து கொன்றார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 7:58. இந்த சனகரிப் சங்கத்தினால யாரெல்லாம் விசாரிக்கப்பட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது லூக்கா 22:6 பிரகாரம் இயேசுவை விசாரித்தார்கள். சனகரிப் சங்கம் இயேசுவை விசாரிக்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5:27 பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் விசாரிக்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5:41 அப்போஸ்தலர்களை விசாரிக்கிறத பார்க்கலாம். அப்புறம் அப்போஸ்தலர் 6:12 ஸ்தேவானை விசாரிக்கிறத பார்க்கலாம். அப்போஸ்தலர் 22:30 பவுலை விசாரிக்கிறத பார்க்கலாம். அதே அப்போஸ்தலர் 23:1 மறுபடியும் பவுலை விசாரிக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? இது எப்படிப்பட்ட காரியங்களை விசாரிப்பாங்க அப்படின்னா, நியாயப்பிரமாண மீறுதல், கள்ள தீர்க்க தரிசனம், தேவாலயத்துக்கு எதிரான பேச்சு, பிதாவை குறித்த தவறுதான தகவல்கள், இதெல்லாம் பேசுகிறவங்களை குறித்து விசாரிப்பதற்காக இந்த சங்கம் முக்கியமாக இருந்தது. தங்களுக்கு தாங்களே ஒரு நீதிமன்றமாக செயல்பட்டது இந்த சனகரிப் சங்கம்.